வணக்கம் நண்பர்களே, நிலேஷ் மாருதி வந்திருக்கேன். இப்போ வந்து பார்ட் 3 ஆஃப் சாப்டர் 2 ரிசர்ஜன்ட் பாரத். ஸோ ஆரம்பிக்கலாமா? கட்டபொம்மன் when asked to surrender said, அதாவது கட்டபொம்மனை வந்து மாதிரி சரணடையணும்னு சொன்னபோது கட்டபொம்மன் சொன்னாராம், நாங்கள் மண்ணின் மன்னர்கள், நாங்கள் பிரஸ்டீஜுடன், நேர்மையுடன், டிக்னிட்டியுடன் வாழ்வோம். நாங்கள் செத்தாலும் சாவோம் இதற்காக. நாங்கள் வெளிநாட்டுக்காரர்கள், பரதேசக்காரங்களுக்காக குனிய மாட்டோம். நாங்கள் மரணம் வரையும் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுமா, இந்தியன் நேவல் கம்யூனிகேஷன் சென்டர் நியர் திருநெல்வேலி இஸ் நேம்ட் இன் ஹானர் ஆஃப் கட்டபொம்மன் as INS கட்டபொம்மன். அதாவது என்னன்னா, இந்தியன் நேவல் ஸ்டேஷன் கட்டபொம்மன் வந்து இந்த மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மனால் தான் பேர் வந்திருக்கு. இப்போ இந்தியன் நேவிலேயே ஐஎன்எஸ்ன்னு 2 இருக்கு. ஐஎன்எஸ்ன்னு ஷிப்பாக இருந்ததுன்னா இந்தியன் நேவல் ஷிப்பு, ஐஎன்எஸ் ஸ்டேஷன்னா இந்தியன் நேவல் ஸ்டேஷன்னு பேர் வச்சிருவாங்க. ஸோ இரண்டாம் பாஞ்சாலங்குறிச்சி போர். ஊமைதுரை who was jailed at பாளையங்கோட்டை prison. பாளையங்கோட்டை சிறையில் ஊமைதுரை இருந்தார். ஊமைதுரை யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனின் தம்பியாக இருப்பான். அவன் ஜெயிலேருந்து தப்பிக்க பிளான் போட்டான். அதனால வெளிலேருந்து இருக்கிறவங்க கூட கான்டாக்ட் மேக் பண்ணி பாளையங்கோட்டை டவுன்ஷிப் உள்ள பூந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்களாம். அவங்கலாம் எப்படி வந்தாங்கன்னா, அந்த தீக்கு அந்த வுட்டு, நம்மலாம் கேஸ் சிலிண்டர் வாங்குவோம்ல, அந்த மாதிரி அந்த காலத்துலலாம் கட்டை வாங்கி பற்ற வைப்பாங்க. அவன் வாழை இலை விற்கிறவங்க, அதுக்கப்புறம் மாங்ஸ் அண்ட் பில்கிரிம்ஸ். ஏன்னா திருநெல்வேலியிலேயே ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலை பார்க்க வந்தவங்க சாமியார் பூசாரின்னு மாதிரி நடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆயுதங்களை மறைச்சு வச்சு அதுக்கப்புறம் உள்ளே பூந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நைட் அட்டாக் பண்ணி எல்லாரையும் காப்பாற்றி விட்டாங்க. பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்துட்டாங்க. பாஞ்சாலங்குறிச்சி குட்டியாக கேப் இருக்கு. ஸோ பாளையங்கோட்டையிலேருந்து தப்பிச்சு வந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு போயிட்டாங்க. ஊமைதுரை இமீடியட்டாக வந்து ஒரு பவர்ஃபுல் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சார் பிரிட்டிஷ்க்கு எதிர்த்து. அவர் பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட்டை 6 நாள்லேயே மறுபடியும் கட்டிவிட்டு பிரிட்டிஷ் மேலே போர் தொடங்கி விட்டார். 31 மார்ச் 1801 போர் ஆரம்பிச்சு பாஞ்சாலங்குறிச்சி பிரிட்டிஷ்காரனுக்கு அடித்து தந்தாங்க. ஆனால் பிரிட்டிஷ்காரனுக்கு பயம் இல்லை. அதனால் நிறைய பேர் கூப்பிட்டு வந்து கப்பலாக ஆளுங்களை கூப்பிட்டு வந்து பெரிய துப்பாக்கியை வச்சு அடித்து போட்டு கோட்டையை தாக்கிட்டாங்க. 24 மே 1801 எட்டயபுரம் ஜமீன்தார் இருக்கார்ல, அவர் கட்டபொம்மனுக்கு மட்டும் தொல்லை கொடுக்கல, இவங்களுக்கும் தொல்லை கொடுத்துருக்காங்க. சும்மா பண்ணியிருக்காரு. எட்டயபுரத்துலேருந்து தான் பாரதியார் வந்தார். நம்ம நாட்டிலேயே வந்து ரொம்ப தேசப்பற்றுடைய கவிஞரோட ராஜா இந்த மாதிரி கேவலமாக பண்ணியிருக்காரு. ரொம்ப மோசமான விஷயம். ஸோ இப்படி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையே 500 அடி லென்த்து, அதுக்கப்புறம் 300 அடி பிரெத்து, 12 அடி ஹை செவிழு. ஸோ எப்படி வேணாலும் எப்படி தாங்கினா கூட அந்த கோட்டை தாங்கிடுமா. ஆனால் அந்த கேனன் வச்சுதோ, அந்த கேனன் ஃபோட்டோ இருக்கு. ஸோ ஆக்சுவலாக எப்படின்னா, இங்கேருந்து பவுடர் ஒன்று இருக்கும், வெடிமருந்து, இது உள்ளே வச்சு ஒரு குச்சை விட்டுட்டு தள்ளுவோம் உள்ளே. ஸோ இது உள்ளே போய் இந்த இடம் கிட்ட அந்த கன்னோட எட்ஜில் போய் மாட்டிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, காட்டன் பஞ்சை எடுத்து தள்ளுவோம் இன்னொரு குச்சை வச்சு, அது போய் அங்கே செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு மெட்டல் பாலை இந்த டயாமீட்டருக்கு இருக்கும், அந்த பாலை உள்ளே போட்டுடுவோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு குட்டி திரி மாதிரி இருக்கும், அந்த திரியை பற்ற வச்சோன்னா உள்ளே போய் வெடிச்சு இந்த கன் பேரலே பின்னாடி போய் பால் வந்து இப்படி முன்னாடி வரும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு துணியை வச்சு உள்ளே சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை மறுபடியும் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஸ்லோவான கன்னு. அதுக்கப்புறம் இப்போ வந்து மாடர்ன் ஆர்ட்டிலரி கன்ஸ்லாம் எப்படின்னா, இதுலேருந்து சொல்ல மாட்டாங்க, பின்னாடியிலேருந்து ஒரு கதவு மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு சுவிட்சை இழுத்துட்டாங்கன்னா கதவு ஓப்பன் ஆகிடும். லோடிங் லெகோ கேனன்னு போட்டிருப்பேன் வீடியோ, அதை லிங்க் பண்ணியிருப்பேன், அதில் பாருங்கள். ஸோ 1500 பாஞ்சாலங்குறிச்சி போர் வீரர்கள் கடைசி சண்டையில் செத்து போயிட்டாங்க. ஊமைதுரைக்கு அடிபட்டு அவர் மயக்கம் போட்டார். அவரோட ஆளுங்க சில பேர் வந்து அவரை கூப்பிட்டு போயிட்டார். ஸோ ஊமைதுரை தப்பிச்சு போய் சிவகங்கைக்கு போனார். சிவகங்கையோட ஆட்சி வந்து மருது சகோதரர்கள் 2 பேருக்கு அடியில் இருந்தது. மருது சகோதரர்கள் யாரு, சிவகங்கையோட ஹிஸ்டரி என்னங்கிறத பார்க்கணும்.
எனக்கு இந்த புக்ல பிடிச்ச பாட்டே இந்த பாட்டு தான் இப்போ பார்க்க போறோம். நாடு முதல் கடைசி வரை. ஸோ பேட்டில் ஃபீல்டில் ஒரு வயசான மூதாட்டி ஒருவர் அவர்களோட பையனுக்கு தேடிட்டு இருந்தாங்க. அந்த பையனை கண்டுபிடிச்ச உடனே அந்த பையன் சொன்னானா, என்னை காப்பாற்றாதீங்க, ஊமை துறை ஏதோ அங்கே இருக்காரு, அவரை காப்பாத்துங்கன்னு சொல்லி கெஞ்சிருக்கான். அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காத மாதிரி பையனை காப்பாற்றினான்னா ஒரு சோல்ஜர் தான் காப்பாற்றிருக்காரு, ஆனால் ஊமை துறையை காப்பாற்றிட்டாருன்னா ஒரு நாடே காப்பாற்றுறாருன்னு. அந்த அம்மா வந்து ஊமை துறை வந்து ஏன் புள்ளதான்னு சொல்லிட்டு ஊமை துறையை எட்டைய நாட்டு சோல்ஜர்ஸ்டேன்னு தப்பிச்சு காப்பாற்றி விட்டாரு. எனக்கு புக்கில் பிடிச்ச லெசன் ஆரம்பிக்க போகிறோம். சிவகங்கை எபிசென்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். 1750 சிவகங்கையோட ஆட்சி வந்து முத்து வடுகநாதர் இன்னொரு ராஜாட்ட இருந்தது. அவருக்கு மருது சகோதரர்கள், பெரிய மருது சின்ன மருது 2 பேரும் ஹெல்ப்பர்ஸ். அதுக்கப்புறம் முத்து வடுகநாதரும் வந்து பிரிட்டிஷ்காரன்ட்ட கப்பம் கட்டாமல் இருந்தான். ஸோ பிரிட்டிஷும் அவாபும் சேர்ந்து காளையார் கோயிலில் ஒரு சிவன் கோயில் இருக்குது, அந்த கோயிலில் தாக்குதல் நடத்துனாங்க. ராஜா அந்த கோயில் உள்ளே இருக்கும்போது செத்துட்டாரு. அதனால ராஜ்யத்தை ராணி வேலு நாச்சியார்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆனால் ராணி வேலு நாச்சியார் தான் வந்திருக்கணும். ஆனால் நவாபும் பிரிட்டிஷும் ஆட்சியை எடுத்துக்கிட்டு வேலு நாச்சியாரை துரத்தி விட்டாங்க. ஸோ அவங்க விருப்பாட்சின்னு ஒரு இடத்துக்கு தப்பிச்சு போயிட்டாங்க 8 வருஷத்துக்கு. ராணி வந்து அவங்க டிசீஸ்னா செத்து போன ஹஸ்பண்டோட மிஷனை மருது சகோதரர்கள் குயிலி அதுக்கப்புறம் இன்னொரு 5-6 பேர் கூட சேர்ந்து மாதிரி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஹைதர் அலிட்ட உதவி கேட்டு நவாபையும் பிரிட்டிஷையும் போட்டு தள்ளிட்டாங்க ஆப்ரேஷன் போர் பண்ணி. அதுக்கப்புறம் 1780 வேலு நாச்சியார் மறுபடியும் ராணி ஆயிட்டாங்க. அவங்க மருது பிரதர்ஸை மாதிரி கமாண்டராகவும் சீஃப் மினிஸ்டராகவும் மாற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் வாழ்ந்தாங்க. ஸோ பிரிட்டிஷு வந்து ஏதோ முயற்சி பண்ணாங்க, ஆனால் பண்ண முடியல. ஸோ இந்த ராணி நாட்டை காத்து மாதிரி 1796 செத்து போயிட்டாங்க. அவங்க செத்து போனது வயசாகி செத்து போயிட்டாங்க. ஸோ உமன் டர்ன்ஸ் டு ஃபயர் வந்து இது ஆக்சுவலாக எனக்கு பிடிச்ச பாட்டு. ஸோ வேலு நாச்சியார் வந்து சிவகங்கை கோட்டையை மறுபடியும் பிடிக்க போகும்போது அவங்க பர்சனல் பாடி கார்டு குயிலி வந்து என்ன பண்ணான்னா ஒரு குட்டி கூட்டத்தோட போய் விஜயதசமி அன்னைக்கு வேலு நாச்சியார் குயிலி அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வந்து சிவிலியன்ஸ் மாதிரி, அதாவது சும்மா ஜனங்க மாதிரி டிஸ்கைஸ் பண்ணி ராஜராஜேஸ்வரி அம்மன்னு போய் கும்பிடுற மாதிரி போயிட்டு இருந்த ஆயுத கிடங்குல பாம்பு வச்சுட்டு வர்றது தான் பிளான். ஆனால் என்ன ஆயிட்டுன்னா பிரிட்டிஷ்காரன்ட்ட எவனோ ஒருத்தன் சொல்லிட்டான். அதனால குயிலி என்ன பண்ணிட்டா, அவள் உடம்புல துணியை சுற்றி அந்த துணியை பற்ற வச்சு உள்ளே ஓடிட்டான். உள்ள தீ பிடிச்சி ஓடினதுனால வெடிச்சிட்டு எல்லாமே. ஸோ குயிலி வந்து ஃபர்ஸ்ட் ஹியூமன் பாம்னு சொல்லலாம், அதாவது டெரரிஸ்ட்டுக்கு பிடிச்ச ஸ்ட்ராட்டஜியை இவங்க தான் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஆயுத கிடங்கு வெடிச்சதுனால தான் அவங்களுக்கு புல்லட் கிடைக்கல, வெடி மருந்து தீர்ந்துட்டு. அதனால தான் அவங்களால உடனே ஜெயிக்க முடியல, கஷ்டப்பட்டாங்க பிரிட்டிஷ்காரன். ஸோ அதனால தான் சிவகங்கையில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து ஒரு மெமோரியல் கட்டியிருக்காங்க. இதுதான் மெமோரியல் இருக்கு. கேர்ள் டர்ன்ஸ் டு காடஸ். ஸோ முத்துவடுகநாதர் செத்ததுக்கு அப்புறம் வேலு நாச்சியாருக்கு எந்த சாய்ஸும் இல்லை, ஆனால் தப்பிச்சு போய் மாதிரி ஒரு பெரிய சண்டைக்கு தயாராக தவிர அவங்க போயிட்டு இருக்கும்போது விருப்பாட்சிக்கு போகும்போது பிரிட்டிஷ்காரங்க அவங்கள துரத்திக்கிட்டே வந்தாங்க. கொல்லங்குடியில் ஒரு குட்டி பொண்ணு, உதயால் தான் அந்த பொண்ணு பேர், ராணிக்கு கொஞ்ச நேரம் படுக்கிறதுக்கு ஒரு இடமும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியும் கொடுத்தாங்க. வேலு நாச்சியார் ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் வந்து கேட்டாங்க அந்த பொண்ணுகிட்ட வேலு நாச்சியாரை பார்த்தாங்களான்னு. அந்த பொண்ணு சும்மா இருந்ததா? இல்லை, அது சொல்லியிருக்கு, ராணியை நாங்கள் பார்த்தோம் ஆனால் எங்கன்னு நாங்கள் சொல்ல மாட்டோமே ஒரு மாதிரி சீனை போட்டுச்சு. அதனால பிரிட்டிஷ்கார தலைவர் வந்து கேட்டான் கெஞ்சினான், அதெல்லாம் கழுத்தில் வச்சு கொன்னுடும்னு சொல்லியிருக்கான். அந்த பொண்ணு கொல்லுறான்னு சொல்லியிருக்கு, இவங்க கொண்டுட்டாங்க. ஸோ அதனால வேலு நாச்சியார் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க விமென்ஸ் ரெஜிமெண்ட்டை அந்த பொண்ணு பேர், அதாவது இவங்க படை காளான் படை, குதிரைப்படை, யானைப்படை பதிலாக உதயாள் படைன்னு பேர் வச்சுட்டாங்க. அங்கே ஒரு கோயிலை கட்டி விட்டு வெட்டுதய காளியம்மன் கோயில்னு கட்டிட்டாங்க.
ஸோ அதுக்கப்புறம் அவங்க டைமண்ட் நெக்லஸை தந்து விட்டாங்க. இன்னும் வந்து அந்த கோயிலை மக்கள் போய் பார்க்குறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். see you soon.